ஆகஸ்ட் 7 இந்தியன் ஸ்போர்ட்ஸுக்கே ஒரு கருப்பு தினம் தான் சொல்லணும். அது வந்து காலையில ஆகஸ்ட் 7 அன்னைக்கு எல்லாம் பயங்கர ஹேப்பியா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மெடல் இருக்குடா இந்தியாக்குன்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சீனே அப்படியே மாறிடுச்சு. பயங்கர ஹார்ட் பிரேக் எல்லாருக்கும். பயங்கர அப்செட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். எதனாலனா வினேஷ் போகத் வந்து ஒலிம்பிக் ஃபைனல்ஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு வேர்ல்டு கிளாஸ் அத்லெட்னே சொல்லலாம். இவங்க வந்து நெறைய மெடல் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உமன் டு வின் கோல்டு இன் காமன்வெல்த் கேம்ஸ் இவங்க தான். அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஒலிம்பிக்ல மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு டாப் லெவல் அத்லெட்டாவே இருந்துட்டு வராங்க. இது எப்படி நடந்ததுன்னா, நம்ம எப்பவும் போல ஒலிம்பிக்ஸை பத்தி கண்டுக்காம நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து பயங்கர நியூஸ் வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி வினேஷ் போகத் வந்து 3 ரவுண்ட்ஸும் ஜெயிச்சிட்டாங்க. ரவுண்ட் ஆஃப் 16, குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் 3த்தையும் வின் பண்ணி ஃபைனல்ஸ் போகிறாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி இந்தியா ஃபுல்லாக நியூஸ் வர ஆரம்பிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மீறி இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு செம்ம ஸ்டோரி இருக்குது. இவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா மீடியா சேனலும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஹிஸ்ட்ரி என்ன பிரச்சனை நடந்தது அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. செம்ம எக்ஸைட்டடாக இருந்தது. இப்போ தான் தோணுச்சு இந்த ஒலிம்பிக்ஸ் மேட்ச் பார்த்தாகணும்ப்பா. டைமிங் என்னன்னு பார்த்தா நைட்டு 11:13. சரி இன்னைக்கு பார்த்து அந்த இந்தியா கோல்டு வாங்குறதை இன்னைக்கு ரசித்து பார்க்கலாம் அப்படின்னு இருந்தா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா அவங்க டிஸ்குவாலிஃபைடு ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே பயங்கர கான்ஸ்பிரசி தியரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஏமாற்றிட்டாங்க, இவங்கள சதி பண்ணி இவங்கள தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் அதான் தோணுச்சு, எப்பட்றா இது நடந்திருக்கும். ஆல்ரெடி இங்கே வேறு பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. இவங்க நவம்பர்லேயே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ இருக்க அசோசியேஷன் மேலே நம்பிக்கை இல்லை, இவங்களே கூட பிளான் பண்ணி என்னை ட்ரக் டெஸ்ட்டில் ஃபெயில் பண்ண வச்சுருவாங்க, ஏதாவது பிளான் பண்ணி என்னை ஒலிம்பிக்ஸ் போட மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நவம்பர்லேயே இவங்க ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ இருக்குமோ, ஏதோ பண்ணிட்டானுங்களோ, இவனுங்க ஏதோ வெயிட் ஏற்றுற மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. எப்போவுமே மேட்ச்சுக்கு காலில் வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் 50 kg கேட்டகரி. இவங்களுக்கு வந்து 100 கிராம் அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இந்த இஷ்யூவில் வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆக்சுவலாக அவங்களால வெயிட் கட் பண்ண முடியல, இன்னொன்று ஏதாவது சதி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலாக அவங்களால வெயிட் கட் பண்ண முடியலன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து நார்மல் வெயிட் வந்து 57 kg. அவங்க நார்மலாக இருக்கிற வெயிட் வந்து அவங்க எப்பவுமே 53ல தான் போட்டி போடுறாங்க. போன டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேயும் 53ல பண்ணியிருக்காங்க. அப்போயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, ரொம்ப வெயிட்டின் பண்ண கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 57லேருந்து 50க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு இயற்கைக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக பண்ணுற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்ககிட்ட நல்ல டீம்லாம் இருக்குது, எக்ஸ்பர்ட் டீம்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ண முடியுன்றனால தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 6 அன்னைக்கு அவங்க 50 kgல இருந்திருக்காங்க. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. எப்பவுமே எப்படி நடக்கும்னா, இந்த காம்பேக்ட் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து அந்த வெயிட் கேட்டகரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கணும், அது கம்மியாகவும் இருக்கலாம், ஆனால் அது மேலே போகக்கூடாது. எப்பவுமே பாக்ஸஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த 50 kg 75 kg உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த வெயிட்டின் முடித்தோடனே மறுபடியும் ரீஹைட்ரேட் ஆரம்பிச்சிடும், வெயிட் ஏறும் பயங்கரமாக. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த வெயிட்டின் பண்ணுறதுக்காக பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க நார்மல் வெயிட்லேருந்து. அது என்னதான் ஆனாலும் அதுக்கப்புறம் ரீஹைட்ரேட் தானாக ஆகும், அவங்க சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் ஆகும். 2 கிலோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 கிலோ வந்ததுனால அடுத்த நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய இந்த ஸ்வெட் ஆகிற மாதிரி ட்ரைனிங்லாம் பண்ணுறது, சுவானா பண்ணுறது, முடியெல்லாம் கூட கட் பண்ணியிருக்காங்க, பிளட்டுலாம் கூட கொடுத்துருக்காங்க, பிளட்டுலாம் எடுத்து பார்த்துருக்காங்க வெயிட் கட் ஆகுமான்னு. அந்த மாதிரிலாம் பண்ணி கூட அவங்களால அந்த ரெக்கவரி பீரியட் கிடைக்கல, அதுக்கு மேலே வெயிட் கட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 100 கிராம்ஸ் அதிகமானதுனால அவங்கள கண்டெஸ்ட் பண்ண முடியல. இந்தியா சைட்லேருந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்போ பிடி உஷா தான் ஒலிம்பிக் கமிட்டி தலைவரும், அவங்க சைட்லேருந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்து இது பண்ணாங்க. ஆனால் ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்லிட்டாங்களோ, இல்லை அது மாதிரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் 100 கிராம்ஸ் கேட்டிங்கன்னா வேறு கண்ட்ரி வந்து 200 கிராம்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும், அதனால் பண்ண முடியாது, டிஸ்குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிலாம் கூட ட்வீட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்கள் சாம்பியன் ஆஃப் த சாம்பியன், நீங்கள் உங்கள் கூட நாடே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதே நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க போராட்டம் பண்ணும் போதெல்லாம் யாருமே கண்டுக்கவே இல்லை, இப்போ வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, இவங்க வின் பண்ணதுக்கப்புறம் மோடி வந்து கால் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ரீசெண்டாக கூட இந்த பிரான்ஸ் வின் பண்ணவங்களுக்குலாம் கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாரு. இவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாரா மாட்டாரான்றது பெரிய கேள்வியாக இருந்தது. இந்த இஷ்யூலாம் பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ சோகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இந்த மேட்ரே வந்து ஆகஸ்ட் 7 காலில் தான் தெரியும். நான் எதாச்சும் வீட்டில் இருக்கும்போது நியூஸில் போட்டுருந்தாங்க, இந்த மாதிரி ஒரே நாளில் வந்து 3 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க ரவுண்ட் ஆஃப் 16 விளாண்டது வந்து வேர்ல்டு சாம்பியன் கூட, அன்பீட்டபிள் சாம்பியன். இது வரைக்கும் அவங்கள தோக்கடிச்சதே இல்லை. அவங்கள தோக்கடிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் செமி ஃபைனல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல்ஸ் தான். ஜெயிச்சாலும் தோத்தாலும் மெடல் கன்ஃபார்மு. அப்படி இருக்கும்போது பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது இன்றைக்கி மேட்ச் பார்த்தணும் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறிடுச்சு.
இப்போ நம்மளுக்கே அது வந்து என்னடா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களெல்லாம் நினச்சாலே பாவமாக இருக்குது. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. எல்லாம் என்ன கேட்குறாங்க, எதுக்கு 50ல் பண்ணுறாங்க, 57 நார்மல் வெயிட்லேருந்து 53ல பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இவங்க ஒரு வருஷமாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்ததுனால வேர்ல்டில் இருக்க மற்ற அத்லட்ஸ் எல்லாமே வந்து ஒலிம்பிக்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க 53 வெயிட் கேட்டகரி வந்து வேற ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. அதனால இவங்களுக்கு 50 தான் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜெயிக்கிறதுக்காக வெயிட் கேட்டகரி கம்மி பண்ணாங்க. 53 கேட்டகரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால 50 வந்தாங்க, அவங்களால வெயிட் கட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 வகையும் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து போராட்டம், அதுக்கப்புறம் அவங்க நம்பிக்கையும் இல்லை, நம்ம குவாலிஃபை ஆகுமான்னு நம்பிக்கை இல்லை. இங்கே வந்து பார்த்தா வெயிட் கட் பண்ணுற பிரச்சனை. அதேமாரி இவங்க எல்லா ரவுண்டையும் ஜெயிச்சு வந்து கடைசியில் இந்த மாதிரி ஆயிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குன்னு நினச்சி கூட நம்மளால் பார்க்க முடியல. நம்மளுக்கே இப்படி இருக்குது, நடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க எந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது. பிரைம் மினிஸ்டர் மோடியே வந்து பிடி உஷா அவங்ககிட்டலாம் பேசினாங்களாம். அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பாலிடிக்ஸ் ஏதோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாலிடிக்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஜேக் பால் வந்து இப்போ யூஎஸ்ஏ பாக்ஸிங் டீம் வந்து மென்டல் கோச்சாக இருக்கார். ஒரு மேட்ச்சில் அவங்க டீம் மேட்ச்சில் வந்து எல்லா ரவுண்ட்ஸும் வின் பண்ணியிருக்காரு பாக்ஸரு. ஆனால் அந்த மேட்ச் தோத்துட்டார் அவர். இதெல்லாம் வந்து அன்ஃபேர் அப்படின்னு மாதிரி ட்வீட்லாம் பண்ணியிருந்தார் ஜேக் பால். அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. இட்டாலி கூட ரீசெண்டாக வந்து எங்களுக்கு கேம் ஃபேராக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி சில இஷ்யூலாம் இருக்க தான் செய்யுது. அதே மாரி தான் நம்ம ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து வெயிட்டு தான் பிரச்சனையா இல்லை ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரில. அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில. அது ஒரு வாட்டியும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கே பாவமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் விளாட்ணுமான்னு இருக்குது இதை இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. இதுலேருந்து எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, ஆல்ரெடி அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அளவுக்கு அட்டென்ஷன் கிடச்சிருக்குமான்னு தெரில. இப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்தோடனே நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. இது ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் ஆகி இனிமேட்டாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த அத்லட்ஸுக்கு கொடுக்காம அவங்கள ஃப்ரீயாக ஆட விட்டாலே அவங்க ஜெயிச்சு நிறைய மெடல் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.